ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம் உங்களுடன் தமிழா ஏஸ் அகாடமி. வரக்கூடிய தேர்வுகளான என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட், ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள், ஆர்ஆர்பி குரூப் டி போன்ற போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய விதத்துல இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நடந்து முடிந்த 2024 நவம்பர் 29 கேட்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் கேட்கப்பட்ட ரீசனிங் கொஸ்டின் தான் நீங்க பார்க்க போறோம். இதுல மொத்த 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 25 கொஸ்டினும் எந்தெந்த டாபிக்ல கேட்டுக்கான்னு பாருங்க. ஸோ அந்தந்த டாபிக் ஏற்ற மாதிரி நீங்க எப்படி ஆன்சர் பண்ணு கரெக்டா பாருங்க. ஸோ கண்டிப்பா நம்ம நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் ரீசனிங்கை பொறுத்த அளவுக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வுக்கான ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 6ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இது வந்து தமிழ்ல தான் உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து வரப்போகுது. இதுக்கான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2999 மட்டும்தான். இது வந்து பிப்ரவரி 6ஆம் தேதி மட்டும்தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சில சார் எனக்கு வந்து கிளாஸ் வேணும், புக்ஸ் மட்டும் வேணாலும் புக்ஸ் மட்டும் தனியாக வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1999 ரூபா. மொத்தம் 7 புக்ஸ் வரும். ஏதோ ஒரு டெஸ்ட் சீரிஸ் வரும், ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இதுன்னு டவுட் இருந்தால் தான் கீழே நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஹைட்ரோமீட்டர் என்ற வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் ஆங்கில அகரவரிசையின்படி அதற்கு முன்பு வரும் எழுத்தாக மாற்றப்படுவதுடன் அப்படி உருவாக்கப்பட்ட எல்லா எழுத்துக்களும் ஆங்கில அகரவரிசைப்படி அமைக்கப்படுகிறது. அவ்வாறு அமைக்கப்பட்ட புதிய எழுத்துக்களின் குழுவில் பின்வரும் எழுத்துக்களில் எது வலமிருந்து 5ஆவதாக தோன்றும்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு எழுத்துமே எனக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தை மாத்துங்கன்னு சொல்றாங்க. மாத்துனதுக்கு அப்புறம் என்ன பண்ணா ஆங்கில அகரவரிசைப்படி அதை அமைக்கணும். ஓகேவா? அப்ப அதுக்கு அமைச்சதுக்கு அப்புறம் வலப்புறம் இருந்து 5ஆவது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ஒவ்வொரு எழுத்துக்கும் முன்னாடி எழுத்து. ஓகே, ஒவ்வொரு எழுத்து முன்னாடி எழுத்து எழுதலாம். ஹஜ்னா ஜி, ஒய்னா ஒய்க்கு முன்னாடி எக்ஸ், டிக்கு முன்னாடி சி, ஆருக்கு முன்னாடி கியூ, ஓக்கு முன்னாடி என்னு, அடுத்து எம்முக்கு முன்னாடி எல், இக்கு முன்னாடி டி, டிக்கு முன்னாடி எஸ், இக்கு முன்னாடி டி, ஆருக்கு முன்னாடி கியூ. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுச்சு, ஒவ்வொரு எழுத்துக்கும் முன்னாடி எழுத்தை எழுதியாச்சு. அடுத்து ஆங்கில அகரவரிசைப்படி இதை வரிசைப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வரும், சி. அப்ப சி. அடுத்து எத்தனை டி இருக்கு, 2 டி இருக்கு. 2 டிக்கு அப்புறம் இஎஃப் இல்ல, என்ன இருக்கு, ஜி இருக்கு. ஓகே, ஹெச், ஐ, ஜே, கேஎல் அது மாதிரி இது இருக்கா, இங்க இருக்கு பாருங்க எல். அடுத்து எல்லுக்கு அப்புறம் எம், என், ஓ, பி, கியூ. கியூ எத்தனை இடத்துல இருக்கு, கியூ 2 இடத்துல இருக்கு. கியூ 2 இடத்துல இருக்கு. அடுத்து எஸ், அடுத்து இங்க எக்ஸ். சரி, கேட்கப்பட்ட கொஸ்டின் என்ன, வலப்புறம் இருந்து 5ஆவது. என்னது, வலப்புறம் இருந்து 5ஆவது. 1 2 3 4 5. அப்ப வலப்புறம் இருந்து 5ஆவது எனக்கு என்ன வரும், என்ன வரும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, அடுத்து வரக்கூடிய எண் என்னன்னு கேட்கறாங்க. 175, 221, 267, 313, 359. அடுத்து எனக்கு என்ன வரும். ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எவ்வளவு கூறின்னு பார்த்தோம்னா 175ல இருந்து 221க்கு கிட்டத்தட்ட 25, 21, 46 கிட்ட எவ்வளவு கூடினா 46 கூடி இருக்கு. ஏன்னா 175ஓட 46 கூட்டினா எவ்வளவு வரும், 40 கூட்டினா 215, அதோட 6 கூட்டினா 221. அதே மாதிரி திரும்ப எவ்வளவு கூட்டிருக்காங்கன்னா அதே 46 தான். ஓகே, 220 46 கூட்டினா 267, 267 46 கூட்டினா 313, 313ஓட 46 கூட்டினா 359. அப்ப 359 46 கூட்டினா நீங்க என்ன வரும், எவ்வளவு வரும், 9 6 கூட்டினா 15, மீதி 1 10, இங்க ஒரு 1. அப்ப ஆன்சர் வரும் 405. ஆன்சர் 405. இங்க எண்கள்ல பார்க்க பெரிதாக இருக்கு, பட் அது வித்தியாசம் பார்த்தோம்னா ஒரே ஒரு வித்தியாசம் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். 7 பேர் என்ன பண்றாங்க, கிடை வரிசையில வடக்கு திசை நோக்கி இருக்காங்க. ஓகேவா? வடக்கு திசை நோக்கி எத்தனை பேர் இருக்காங்க, 7 பேரா. 1 2 3 4 5 6 7. ஓகே, அடுத்து ஏ என்பவருக்கு இடதுபுறத்தில் 2 நபர்கள் மட்டும்தான் இருக்காங்களாம். அப்ப இடதுபுறம் இந்த சைடு தானே, அப்ப இடதுபுறம் இந்த சைடு நம்ம 2 பேர் தான் இருக்காங்கணும். அப்ப ஏ இங்கதான் நீங்க போடணும். அப்பதான் ஏக்கு இடதுபுறமா 2 பேர் மட்டும் இருப்பாங்க. அப்ப ஏக்கு இடதுபுறம் 2 பேர் இருக்காங்க. அடுத்து ஜி மற்றும் ஏ ஆகியோருக்கு இடையில் 3 நபர்கள் இருக்காங்க. ஆல்ரெடி எனக்கு ஏ இருக்கா, அப்ப ஏக்கும் ஜி எத்தனை பேர், 3 பேர். அப்ப என்ன பண்ணும், இங்க 3 பேர், இங்க ஜியை போடுங்க. அப்ப ஏக்கும் ஜி இடையில 3 பேரு.
ஏன்னா ஜி இங்க போட்டா எனக்கு இடையில ஒரு ஆள் தான் வரும். அப்ப ஜி அங்க போட்டா உங்களுக்கு 3 பேர் வரும். நெக்ஸ்ட் சி என்பவர் எஃப் மற்றும் இ ஆகியோரின் உடனடி அருகாமையாளர். ஓகேங்களா? சி என்பதுனா பாத்தீங்கன்னா எஃப்க்கும் இக்கும் உடனடி அருகாமையாளர் நடுவில் இருக்க எஃப்க்கும் இக்கு நடுவுல சி இருக்காரு. அடுத்து டி என்பவர் வந்து பாத்தீங்கன்னா எஃப் என்பவருக்கு இடதுபுறத்தில் இரண்டாவது. அப்ப எஃப்க்கு இடதுபுறத்துல இரண்டாவது 1 2. அப்ப டி என்பவர் எஃப்க்கு இடதுபுறத்துல இரண்டாவதா இருக்காரு. அப்ப இதுல இன்னும் யாரு வரலையோ அவங்கள பிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் யார் வராமக்கா பி. அப்ப பி எங்க போட்டுக்கோங்க. இப்ப கேட்கப்பட்ட கொஸ்டின் எஃப் என்பவர் இடதுபுறத்தில் எத்தனை பேர் அமர்ந்துள்ளனர்? எஃப் என்பது இடதுபுறத்தில் எத்தனை பேர் அமர்ந்திருக்காங்க? அப்ப எஃப் இங்கதான் இருக்காரு. அப்ப எஃப்க்கு இடதுபுறத்துல எத்தனை இருக்காங்க பாருங்க. எத்தனை பேர் இருக்காங்க? எனக்கு 3 பேர் தான் இருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் திசைகள் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிள். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணிட்டு வரணும். வலது அப்படின்னு பாத்தீங்கன்னா வலதுனா கிளாக் வைஸ்லயும் இடதுனா ஆன்டி கிளாக் வைஸ்லயும் நீங்க மூவ் ஆகிட்டே போகணும். ஃபர்ஸ்ட் ஒய்ல ஸ்டார்ட் பண்றாரு. எங்க ஸ்டார்ட் பண்றாரு? ஒய் என்ற புள்ளியில ஸ்டார்ட் பண்றாரு யாரு? சரத். ஃபர்ஸ்ட் எங்க வர தெற்கு நோக்கி 9. அப்ப தெற்கு நோக்கி எவ்வளவு? 9. இப்ப இங்க வந்துட்டார். அடுத்து பின்னர் இடதுபுறம் திரும்பி 19. அப்ப இங்க இருந்து எனக்கு இடதுபுறம் எங்கிட்டு வரும் பாத்தீங்கன்னா இந்த சைடு வரும். எவ்வளோ? 19. அப்ப இடதுபுறம் போய் ஒரு 19. அடுத்து வலதுபுறம் திரும்பி 23. அப்ப வலதுபுறம் எங்க வரும்? கீழே வரும். எவ்வளோ? 23. வலதுபுறம் திரும்பி 23. அடுத்து பின்னர் திரும்ப வலதுபுறம் திரும்பி எவ்வளோ? 8. வலதுபுறம் திரும்பி எவ்வளோ? 8. அப்ப இங்க வந்துட்டாரு. அடுத்து திரும்ப வலதுபுறம் திரும்பி எவ்வளோ? 17. வலதுபுறம் திரும்பி எவ்வளோ? 17. இப்ப இங்க வந்துட்டாரு. அடுத்து இடதுபுறம் திரும்பி 11. ஓகே, இடதுபுறம் திரும்பி எவ்வளோ? 11. ஓகே, அடுத்து இடதுபுறம் திரும்பி எவ்வளோ? 6. அப்ப இடதுபுறம் திரும்பி எவ்வளோ? இடதுபுறம் கீழே தான் வரும். எவ்வளோ? 6. 6 கிலோமீட்டர் ஓட்டி இசட் என்ற புள்ளியை அடைந்தார். ஓகேங்களா? அப்ப அவர் மீண்டும் ஒய் என்ற புள்ளி அடைய எவ்வளவு தூரம் எந்த திசை நோக்கி ஓட்ட வேண்டும்? இதுதான் கொஸ்டின். அப்ப இசட்ல இருந்து ஒய்க்கு போகணும். அப்ப இசட்ல இருந்து ஒய்க்கு போனோம் அப்படின்னா இது என்ன திசை எனக்கு வரும்? மேலே ஏற போட்டா வடக்கு திசை தான். நம்ம வடக்கு நோக்கி தான் போகணும். ஓகேங்களா? இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு பார்க்கலாமா? அப்ப எனக்கு இதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளோ? 9. எனக்கு இதோட டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளோ? ஏன்னா மொத்தம் 23ல 17 ரிட்டர்ன் போயிட்டாங்களா? அப்ப ரிமைனிங் எனக்கு எவ்வளவு தான் இருக்கும்? 6 தான் இருக்கும். இங்க ஒரு 6, இது ஒரு 6. அப்ப 9 6 6 கூட்டணிக்கு எவ்வளவு வரும்? 12 9 கூட்டினா 21 கிலோமீட்டர். அப்ப 21 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி போக வேண்டும். நெக்ஸ்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். டயக்ராம் கொடுத்து கொஸ்டின் கேட்கறாங்க. அமித்தின் உயரத்திற்கும் ராகுலின் உயரத்திற்கும் இடையே உள்ள விகிதம். ஓகே, அமித்தோட உயரம் எனக்கு 140. அமித்தோட உயரம் 140. ராகுலுடைய உயரம் எனக்கு 160. அப்ப 140 160 அடிச்சவளோ வரும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. இங்க 7 2 14, 8 2 16. அப்ப ஆன்சர் வரும் 7:8. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 2 கான்ஸ்டன்ட் பேஸ் பண்ணி எது எனக்கு இருக்குன்னு பார்க்க போறேன். ஒண்ணுமே இல்லை, இங்க எண்களை கொடுத்தனால ரெண்டுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். 6 13 78. என்ன பண்ணிக்கோங்க, 6ஐயும் 13ஐயும் பெருக்கினா எனக்கு 78 வரும். கரெக்ட் தானே? 6 13 78 தான். அதே மாதிரி 5 × 22 எவ்வளவு வரும்? 110. கரெக்ட். அப்ப முதல் 2 நம்பர் பெருக்கினா 3ஆவது நம்பர் வரணும். ஓகே, இப்ப 8 × 19 எனக்கு எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 152 வரும். ஓகேவா? 19 8 அன்னைக்கு எவ்வளவு வரும்? 152. அன்னைக்கு எவ்வளவு இருக்கு? 162. எனக்கு வராது. அடுத்து 7 13 அன்னைக்கு எவ்வளவு வரும்? 91 வரும். அன்னைக்கு 90 வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா எனக்கு இதுவும் வராது. அடுத்து 8 × 12 எவ்வளவு வரும்? 96. கரெக்ட் தானே? 8 12 96. சரிதான். இதே இது 24 × 9 எவ்வளவு வரும்? 180 216 வரும். இங்க 206ங்கிறது வராது. ஓகேங்களா? அப்ப எனக்கு இதுதான் கரெக்டா இருக்கு. மூன்றாவது ஆப்ஷன் 8 12 பெருக்குனா 96. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்கவே, உறவுமுறை பேஸ் பண்ணி கேட்கறாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒன்று பார்ட்டே வரப்போம். Q - R. அப்ப மைனஸ்ங்கிறது என்ன சொல்றது? முதல் ஆள் வந்து எனக்கு சகோதரர். அப்ப Q வந்து எனக்கு சகோதரர். Q வந்து சகோதரர். யாருடைய சகோதரர்? R உடைய சகோதரர். அடுத்து R × P. அப்ப R × P னா
பெருக்கல் என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் உள்ளவங்க மனைவி. அப்ப ஆர் என்பவர் மனைவி, இரண்டாவது உள்ள ஆள் என்னது? கணவர். அப்ப 2 கோடு போடுங்க. ஓகே. சகோதர சகோதரினா 1 கோடு, கணவன் மனைவி 2 கோடு போடுங்க. அப்ப ஆர் வந்து மனைவி. யாருடைய மனைவி? பி உடைய மனைவி தான் ஆறு. இப்ப அடுத்து பி வகுத்தல் எஸ். அப்ப பி வகுத்தல் எஸ். அப்ப இங்க என்ன வகுத்தல்னா அது ஃபர்ஸ்ட் உள்ளவங்க தந்தை. அப்ப பி வந்து தந்தை. யாருடைய தந்தை? எஸ் உடைய தந்தை. அடுத்து எஸ் மைனஸ் டி. அப்ப எஸ் மைனஸ் டி அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ளவங்க எனக்கு என்னது? சகோதரர். அப்ப எஸ் வந்து எனக்கு சகோதரர். யாருடைய சகோதரர்? டி உடைய சகோதரர். அடுத்து டி பிளஸ் கே. அப்ப டி பிளஸ் கேனா ஃபர்ஸ்ட் உள்ளது என்னது? தாய். அப்ப டி வந்து தாய். யாருடைய தாய்? கேயினுடைய தாய். கேயினுடைய தாய். ஓகே, அவ்வளவுதான். இப்ப கேட்கப்பட்ட கொஸ்டின்னா பி என்பவர், பி வந்து கே என்பவருக்கு என்ன ஊர்? அப்ப கே வந்து இந்த பி என்னன்னு சொல்றான்னு பார்க்க போறேன். என்னன்னு சொல்லுவாரு? கே உடைய தாய் தான் டி, டி உடைய சகோதரர் தான் எஸ். அப்ப இரண்டு பேருமே என்னது? சகோதர சகோதரிகள். அப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே தந்தையார் தான் பி தான். அப்ப என்ன சொல்லலாம்? கேயினுடைய தாயின் தந்தை அப்படின்னு சொல்லலாமா? இது தாய், இவங்க வந்து என்னது? தந்தை. அப்ப கேயின் என்ன சொல்லுவாங்க? தாயினுடைய தந்தை அப்படின்னு தான் சொல்லுவாரு. அப்ப ஆன்சருக்கு என்ன கரெக்ட் வரும்? ஆப்ஷன் ஏ, தாயினுடைய தந்தை. நெக்ஸ்ட் அறிக்கைகள் பாருங்க. சில கார்கள் பைக்குகள், அனைத்து பைக்குகளும் ட்ரக்குகள். ஓகே, காரு, கார் படம் போடலாம். சில கார்கள் என்னது? பைக்கா. அப்ப சில கார்கள் பைக்கு. அடுத்து அனைத்து பைக்குகள் எனக்கு என்னது? ட்ரக்குகள். அனைத்து பைக்குகளும் ட்ரக்குகள். இப்ப முடிவு சில ட்ரக்குகள் கார்கள் ஆகும். ஓகே, சில ட்ரக்குகள் எனக்கு என்ன? கார்களா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து அனைத்து ட்ரக்குகளும் கார்கள். அனைத்து ட்ரக்குகளும் கார்கள்ங்கிறது எனக்கு தவறு. அப்ப இங்க என்ன ஆகுது? முடிவு ஒன்று மட்டும்தான் எனக்கு பின்பற்றுது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? அனைத்து ட்ரக்குகளும் எனக்கு எதுன்னு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஓகேவா? அனைத்து பைக்கு தான் ட்ரக்கு, அனைத்து ட்ரக்குமே கார் அப்படின்னு எங்கேயுமே உங்களுக்கு மென்ஷன் ஆகுது. தவறு அது. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. குழுவில் சேராத ஜோடி எதுன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எழுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டே வரலாம். டி ஹச் எவ்வளவு வரும்? 4 8. அடுத்து ஏ ஜி எவ்வளவு வரும்? ஏனா 1, ஜின்னு எவ்வளவு வரும்? 7. அடுத்து கியூ யூ, கியூனா எனக்கு எவ்வளவு வரும்? 17. யூனா 21. ஆர் வி, ஆர்னா 18. வீனா 22. இப்ப டிஃபரன்ஸ் பாருங்க. இங்க 4க்கு 8க்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 4. 1க்கு 7க்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 6. 17 21 டிஃபரன்ஸ் எவ்வளோ? 4. 18 22 டிஃபரன்ஸ் எவ்வளோ? 4. அப்ப எங்க மாறி இருக்கு? இங்க தானே மாறி இருக்கா? மத்த எல்லாத்துலயுமே 4 4 தான் டிஃபரன்ஸ் வருது. இங்க மட்டும் டிஃபரன்ஸ் கூட வருது. அப்ப ஆன்சருக்கு எது கரெக்ட் ஆகும்? ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் அறிக்கைகள் முடிவுகள். சில தங்கம் வெள்ளிகள். ஓகேங்களா? தங்கம், சில தங்கம் எனக்கு என்னது? வெள்ளி. சில தங்கம் வெள்ளிகள். அடுத்து சில வெள்ளிகள் எனக்கு என்னது? வைரம். சில வெள்ளிகள் என்னது? வைரம். இப்ப சில வைரங்கள் தங்கங்கள் ஆகும். சில வைரங்கள் தங்கம் அப்படின்னா சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா தங்கம் இங்க இருக்கு, வைரம் இங்க இருக்கு. ஏன்னா சில வெள்ளிகள் தான் வைரமா இருக்கும், சில வைரங்கள் வெள்ளியா இருக்கலாம். சில வைரம் வெள்ளியா தான் இருக்க முடியும், தங்கம் எனக்கு வராது. அடுத்து சில வெள்ளிகள் தங்கம், கரெக்ட் தானே? சில வெள்ளிகள் தங்கமா இருக்கும். ஓகேவா? சில தங்கம் வெள்ளியா இருக்கும்போது சில வெள்ளி தங்கமாகவும் எனக்கு இருக்கும். அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு சரியானது. அப்ப இரண்டாவது முடிவு மட்டும்தான் எனக்கு கரெக்டா பின்பற்றுது. 2 மட்டுமே சரியானது. நெக்ஸ்ட் பாருங்க. டிக்ஷனரி பேஸ் பண்ண கொஸ்டின் எலாஸ்டிக். நீங்க என்ன சொல்றாங்கன்னா வவ்வல்ஸ். வவ்வல்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா லெட்டர் ஃபாலோவிங். ஓகேவா? ஒவ்வொரு உயிரெழுத்தும் அடுத்து ஒரு எழுத்தா மாத்துங்க. அதே மாதிரி மீதமுள்ள இங்கிலீஷ் ஆல்பபெட் ஆர்டர் என்ன பண்ணுங்கன்னா அதையும் சேஞ்ச் லெட்டர் டு ஃபாலோவிங் லெட்டர்ஸ். அதாவது இதுவும் அடுத்த எழுத்தா மாத்துங்க. ஓகே, வவ்வல்ஸ்னால அடுத்த எழுத்த மாத்த போறேன், கான்சனன்ட் அடுத்த எழுத்த மாத்த போறேன். இங்க கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா இதை மாத்துறதுக்கு அப்புறம் ஃபோர்த் ஃப்ரம் த லைட், வலது புறத்துல 4வது எனக்கு எது வருதுன்னு கேட்குறான். ஓகேவா? அப்ப நம்ம இப்பயே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும். வலது புறத்து 4வது என்ன வரும்? எஸ். அப்ப எஸ்ஸுக்கு அடுத்த எழுத்து தானே போட போறோம். அப்ப எஸ்ஸோட அடுத்த எழுத்து என்னது? டி. அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் என்னது? டி. ஓகேவா? வலது புறத்தில் 4வது இருக்குது எனக்கு எஸ். அப்ப எஸ்ன்னு என்ன பண்ணும்? அடுத்த எழுத்து போடணும். அப்ப என்னது? டி எனக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஜி. அப்ப ஜி என்பதன் குறியீடு என்ன கேட்கறாங்க. அப்ப ஜி எத்தனை இடத்துக்கு பார்க்கணும்? எத்தனை இடத்துல இருக்கு? ஜி வந்து இங்க ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. அப்ப அந்த நம்பரும் ஒரு இடத்துல தான் இருக்கும். இப்ப 7 பார்த்தோம்னா 7 2 இடத்துலக்கு வராது, 9 2 இடத்துலக்கு வராது, 1
2 இடத்துலயுமே எனக்கு வராது. அப்ப 6 ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. அப்ப ஜிக்கான குறியீடு எனக்கு என்னது 6. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இங்க பாருங்க அறிக்கைகள் காரணங்கள் ரெண்டுமே பாருங்க. அறிக்கையில் என்ன சொல்ல வரேன்னா கடந்த 2 வாரங்களாக தக்காளியின் விலையானது படிப்படியாக உயர்ந்து நாட்டின் பெரும்பாலான பகுதியில் ஒரு கிலோவுக்கு ரூபாய் 200 தாண்டியுள்ளது. ஓகே, அப்போ ஒரு கிலோவுக்கு 200 தாண்டிடுச்சு. அப்ப கண்டிப்பா இதுக்கான காரணம் என்ன வரும்னு பாருங்க. தக்காளி பயிர்களில் புதிய அறியப்படாத பூச்சி தாக்குதல் இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இது நாடு முழுவதும் பல மாநில தக்காளி விளைச்சலை பாதித்துள்ளது. கரெக்ட் தான். அப்ப நிறைய மாநில தக்காளி விளைச்சல் பாதிக்கும் போது கண்டிப்பாக என்ன கிலோங்கிறது விலை விலை கூடிதான் எனக்கு ஆகணும். அதே மாதிரி பருவமழை காலத்தில் ஒரு பல மாநில ஏற்பட்ட கடும் வெள்ளத்தினால் விளைந்திருந்த காய்கறி பயிர்கள் அழிக்கப்பட்டதால் விநியோகத்தில் பற்றாக்குறை வழிவகுத்து இது எனக்கு ஒரு காரணம் தான். எனக்கு ரெண்டுமே வர காரணம் இருக்கு. ஓகேவா, பூச்சி தாக்குதனாலும் விளைச்சல் எனக்கு வராது. அப்ப கண்டிப்பா இதனை ஏற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி கடும் வெள்ளத்தினால என்ன ஆகும், காய்கறி அழிக்கப்பட்டதால் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இங்கேயும் பற்றாக்குறை ஏற்படும். 2 காரணங்களும் இந்த அறிக்கைக்கு எனக்கு தொடர்புடையது மாதிரி தான் இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன கரெக்ட்? 1 மற்றும் 2 ஆகிய இரண்டுமே எனக்கு சாத்தியமான காரணங்கள். நெக்ஸ்ட் அடுத்த எழுத்தை கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எழுத்து பார்க்கலாம். SWAE. அப்ப எஸ்னா 19, டபிள்யூனா 23, ஏனானது 27 சொல்லலாம், இல்ல 1ன்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஏன்னா இசட்னா 26, அது 27 வரும். ஓகேவா, அடுத்து ஈன்னு இப்ப 5, அப்ப உங்க 1 வச்சுக்கலாம். 1 5 அடுத்து எவ்வளவு வரும்? இங்க 4 கூடுது, இங்க 4 தானே கூடுது. அப்ப 4 கூட்ட எவ்வளவு வரும்? 9. 9 எனக்கு என்ன வரும்? ஐ. இப்போ ஃபர்ஸ்ட் எழுத்து ஐ எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 3லயுமே இருக்கு. அப்ப எனக்கு இது எனக்கு வராது. இப்ப செகண்ட் எழுத்து கண்டுபிடிப்போம். செகண்ட் எழுத்து மட்டும் வாங்க. ஹச் எல் பி டி. இப்போ ஹச்னு எவ்வளோ? 8, எல்லுனா 12, பினா 16, டீனா எவ்வளோ? 20. அடுத்து எனக்கு எவ்வளோ வரும் பாரு. 4 நாளா கூடுது. அப்ப 20க்கு அப்புறம் எவ்வளோ வரும்? 24. அப்ப 24 என்னது? எக்ஸ். அப்ப இரண்டாவது எழுத்து எக்ஸ். அப்ப இரண்டாவது எழுத்து எக்ஸ் இங்க 2 இடத்துல தான் இருக்கு. அப்ப இங்க எனக்கு இது வராது. இப்போ மூன்றாவது கையெழுத்தை கண்டுபிடிக்கணும். அப்ப கே. கேனா எவ்வளோ? 11, ஓனா 15, எஸ்னா 19, டபிள்யூனா 23. அப்ப 23க்கு அப்புறம் எவ்வளவு வரும்? 4 கூடுதா? அப்ப 23க்கு அப்புறம் 27. அப்ப 27 என்னன்னு சொல்லுவோம்? 1ன்னு கூட சொல்லலாம். 1 என்னது? ஏ. அப்ப ஏ. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் செகண்ட் தான் எனக்கு சரியானது. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க. எக்ஸ் ஒய் ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, இங்கேயும் 3 டிஜிட், இங்கேயும் 3 டிஜிட். ஓகேவா, அப்ப 3 டிஜிட்ல 2 பக்கமே இருந்தா கண்டிப்பா டிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ எக்ஸுக்கு வந்து நான் 894 எடுக்கிறேன். அப்ப 894 இந்த 649 கழிங்க. கழிச்சு எவ்வளவு வரும்? 14 1 போச்சுன்னா 5, மீதி எவ்வளவு? 8ல 4 போச்சுன்னா 4, 8ல 6 போச்சுன்னா 2, 245. ஸோ அதே மாதிரி இங்க 956, இங்க ஒய்யோட மதிப்பு எவ்வளோ? 711. ஓகேங்களா, அப்ப எக்ஸுக்கு 894, ஒய்க்கு 711 எடுத்து நான் சப்ஸ்டியூட் பண்றேன். எனக்கு ரெண்டுக்குமே வித்தியாசம் எவ்வளோ வரணும்? 245 வந்துச்சுன்னா அது கரெக்ட். அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் போவேன். இப்போ 6 1 போச்சுன்னா 5, 5ல 1 போச்சுன்னா 4, 1/7 போச்சுன்னா 2. அப்ப இங்க 245, இங்க 245. அப்ப எக்ஸுக்கான மதிப்பு 894, ஒய்க்கான மதிப்பு 711 என்பது எனக்கு சரியான ஆன்சர். சப்போஸ் எனக்கு இங்க வித்தியாசம் சரியா வரலன்னா நான் அடுத்த ஆப்ஷன் எடுத்து கண்டுபிடிச்சிருப்பேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. மொத்தம் 34 மான் கொண்ட வடக்கு நோக்கி ஒரு கிடை வரிசையில் ஜிக்னேஷ் வலது முனையிலிருந்து 12வது இடத்தில் உள்ளார். கமலேஷ் ஜிக்னேஷிற்கு இடப்புறம் 7வது இடத்தில் இருந்தால் வரிசையின் இடது முனையிலிருந்து கமலேஷின் நிலை எவ்வளவு? ஓகே, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 34 பேர் இருக்காங்க. அதுல வலது முனையிலிருந்து எத்தனாவது ஆளு? 12வது ஆள். ஓகேவா, வலது முனையிலிருந்து 12வது பார்த்தீங்கன்னா ஜிக்னேஷ். அடுத்து கமலேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்னேஷிற்கு இடதுபுறம் 7வது இடத்துல இருந்தா. அப்ப ஜிக்னேஷுக்கு இடதுபுறத்து என்னது? 7. அப்ப 12 7 கூட்டினா எவ்வளவு வரும்? 19. அப்ப இங்கதான் யாருப்பா? கமலேஷ் இருப்பாரு. அப்ப வலது புறத்திலிருந்து கமலேஷோட நிலை எவ்வளோ? 19. எனக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின் அது இடது முனையில இருந்து தான் கேட்கறாங்க. எனக்கு வலது முனைன்னு கேட்டாங்கன்னா 19 கண்டுபிடிச்சு முடிஞ்சிருக்கும். ஆனா இடது முனைன்னு கேட்டனால இப்ப என்ன பண்ண போறேன்னா, இங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 34 பேர். நான் வலது முனையில எத்தனாவது ஆளா இருக்கேன்? 19வது ஆளா இருக்கேன். மொத்தம் 34 பேரு. வலது முனையில எத்தனாவது இடத்துல இருக்கேன்? 19வது இடத்துல இருக்கேன்.
அப்ப இடது முனையிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்ப வலது கொடுத்து இடது கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க மைனஸ் பண்ணணும். ஓகேவா? 34 19 கழிச்சு எனக்கு எவ்வளவு வரும்? 4 1 14 1 போச்சுன்னா 5, 2ல 1 போச்சுன்னா 1. அப்ப ஃபர்ஸ்ட் கழிச்சு திரும்பி என்ன பண்ணணும்? 1 கூட்டணும். கூட்டணிக்கு எவ்வளவு வரும்? 16. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? 16. நெக்ஸ்ட் அடுத்த இந்த கொஸ்டின் பாருங்க, குழுவில் சேராத ஜோடி எது? ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். எஸ் ஆர். அப்ப எஸ் எனக்கு எவ்வளோ? 19, ஆர்னா 18. இங்க பி ஓ. அப்ப 16 15 எல் கே. அப்ப 12 11 என் எம் 14 13. ஓகே, இப்ப செகண்ட் எழுத்து என்ன, இதை வச்சு பார்த்தா எல்லாத்துலயும் ஒவ்வொன்றும் குறைஞ்சிட்டு தான் இருக்கு, கண்டுபிடிக்க முடியாது. இப்ப செகண்ட் எழுத்து பார்க்கலாம். ஒவ்வொன்று எனக்கு எவ்வளோ? 15, வீண் எவ்வளோ? 22. அடுத்து இங்க எல்லுனா 12, ஆர்னா 18. அடுத்து ஹச்னா 8, என்னன்னா 14, ஜேனா 10, பினா 16. அப்ப 6 வித்தியாசம், இங்க 6 வித்தியாசம், இங்கே 6 வித்தியாசம், இங்க எவ்வளவு வித்தியாசம்? 7 வித்தியாசம். அப்ப எனக்கு இதுதான் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மற்ற எல்லாமே டிஃபரன்ஸ் 6 தானே வருது, இங்க மட்டும் டிஃபரன்ஸ் வருது 7 வருது. அப்ப எனக்கு வேறுபட்டது எது? ஃபர்ஸ்ட் உள்ளது எனக்கு வேறுபட்டது. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, 4 மார்க்ஸ் ஃபுல் பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் 28 மைனஸ் என்பது என்னது? பெருக்கல் 6. அடுத்து வகுத்தல் என்பது என்னது? கூட்டல் 4. பிளஸ் என்பது மைனஸ் 14. பெருக்கல் என்பது வகுத்தல் 14. இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணிடலாம். 14 வகுத்தல் 14 எவ்வளவு ஆகும்? 1. அடுத்து 28 இன்ட்டு 6. அப்ப 28யும் 6யும் பெருக்கல் எவ்வளவு வரும் பாருங்க. 30 6 180. அப்போ 180ல ஒரு 12 கழிச்சல் போதுமா? அப்ப எவ்வளவு வரும்? 168. அப்ப 168, இங்க ஒரு 4 கூட்டல் வரும் 172 மைனஸ் 1. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 171. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, இங்க என்ன பண்ணா ஒரு சமன்பாடு ஃபுல்லா கொடுத்துட்டாங்க, ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த இரண்டு எண்களை மாத்தினா இந்த சமன்பாடை கரெக்டா பூர்த்தி செய்யும் அப்படின்னு கேட்கறாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன். 3 4 இடமாற்றம் செஞ்சு பார்க்க போறேன். அப்ப 3 எனக்கு இங்க இருக்கு, 4 இங்க இருக்கு. அப்ப 4 எங்க கொண்டு போயிரு, 3 இங்க கொண்டு வந்து. ஓகே, இப்ப ரிமைனிங் உள்ளது அப்படியே தான் இருக்க போகுது. அப்ப இங்க எவ்வளவு வரும்? 75 வகுத்தல் 5 பிளஸ் 15 இன்ட்டு 4 பதில 3 மைனஸ் 17 இன்ட்டு 3 பதில 4 பிளஸ் 60 வகுத்தல் 6 இன்ட்டு 10. ஓகே, இதை நான் ஆன்சர் பண்ண எவ்வளோ வரும்? 100 வந்துச்சுன்னா எனக்கு கரெக்ட். அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் போகிற மாதிரி இருக்கும். 75 வகுத்தல் 5 எவ்வளோ வரும்? 15 பிளஸ் 5 3 45 மைனஸ் 17 7 68 பிளஸ் இங்க என்னாகும்? 60 வகுத்தல் 6 10 இன்ட்டு 10. அப்ப இங்க கூட்டினா 60. அப்ப 60ல மைனஸ் 60 போச்சுன்னா மைனஸ் 8 பிளஸ் இங்க 10 10 100. ஆன்சர் எவ்வளவு வரும்? 92 வரும். ஆனா ஆன்சர் எவ்வளவு வரும்? 100 வரணும். அப்ப இந்த ஆப்ஷன் எனக்கு வராது. இப்ப நெக்ஸ்ட் ஆப்ஷன் 5 மற்றும் 3 மாத்தி பாருங்க. அப்ப 5 எனக்கு இங்க இருக்கு, 3 எனக்கு இங்க இருக்கு. ஓகேவா? அப்ப 5 பதில 3, 3க்கு பதில் 5. அப்ப இங்க 3 போடுவோம். அப்ப 75 வகுத்தல் 3 பிளஸ் 15 இன்ட்டு 4 மைனஸ் 17 இன்ட்டு 3 பதில 5 பிளஸ் எனக்கான மதிப்பு நமக்கு இங்க மாற போறது இல்லைல்ல, ஏன்னா 10 இன்ட்டு 10 எவ்வளோ? 100. ஓகே, இதை அப்படி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இங்கிட்ட உள்ளது எதுவுமே நான் பண்ணல, அதை அப்படியே வச்சா ஆன்சர் 100. இங்க பாருங்க, 75 வகுத்தல் 3 எவ்வளோ வரும்? 25 பிளஸ் 5 நாங்க 60 மைனஸ் 17 5 85 பிளஸ் 100. இப்ப எவ்வளவு வரும்? இங்க மைனஸ், இங்க எவ்வளவு? 25 60 கூட்டினா 85. 85 மைனஸ் 85 கேன்சல். அப்ப ரிமைனிங் எவ்வளவுதான் இருக்கும்? 100 தான் இருக்கும். எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. எனக்கு ஆன்சர் 100 தானே வரும். எனக்கு 100 வந்துருச்சு. அப்ப எந்த செய்யணும் வரும்போது 5 மற்றும் 3 இது இடமாற்றம் செய்யும்போது எனக்கு ஆன்சர் வந்துச்சு. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த RGEL என்பது VKAH எனவும் HWOV என்பது LAKR உடன் தொடர்புடைய, அதே மாதிரி TICJ என்பது எதோட தொடர்புடைய கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ இங்க 2 இது தொடர்பு கொடுத்துட்டு 3வது கேட்கறதுனால இங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் தொடர்பு எப்படின்னு பாருங்க, அதை வச்சு நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ RGEL. ஓகேங்களா? இதுக்கான ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் எழுதிக்கலாம். RGEL எவ்வளவு வரும்?
18, 7, 5, 12. அதே மாதிரி VKAH. இங்க நான் ஃபர்ஸ்ட் நான் வீண் எவ்வளோ 22, கேனா 11, ஏனா 1, ஹச்னா 8. அப்ப பாருங்க 18, 22 என்ன இருக்கு 4 கூடி இருக்கு. 7, 11 4 கூடி இருக்கு. 5, 1 4 குறைஞ்சிருக்கு. 12, 8 4 குறைஞ்சிருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் 2 4 கூடுது, அடுத்து 2 4 குறையுது. அப்ப அதே மாதிரி TICJ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது நம்பரை போடலாம். டீனா எவ்வளோ 20, ஐனா 9, சீனா 3, ஜேனா 10. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா +4, செகண்ட் +4, அடுத்து -4 -4. ஓகே, இப்போ 24 கூட்டினா 24, 13, 3ல 4 குறைக்கணும். அப்போ 3 அப்போ என்ன வச்சுக்கலானே 29ன்னு சொல்லலாமா? ஏன்னா இசட்னா 26, ஏனா 27, பினா 28, சீனா 29. அப்ப சி பதிலாக என்ன பண்ணலாம் 29 நம்ம போட்டுக்கலாம். அப்ப 29 4 போச்சுன்னா 25, 10 4 போச்சுன்னா 6. இப்ப அப்படி எழுதுங்க. 24னா எக்ஸ், 13னா எம், 25னா ஒய், 6னா எஃப். அப்ப எக்ஸ் எம் ஒய் எஃப். எக்ஸ் எம் ஒய் எஃப் எங்க இருக்கு ஆன்சரு? ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் இங்க அடுத்து வரக்கூடிய எழுத்து தொகுப்பு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் எழுத்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஈனா எவ்வளோ 5, கேனா 11, கியூனா 17, டபிள்யூனா 23. அடுத்து எனக்கு என்ன வரும்? அப்ப 6 கூடுது 6 கூடுது 6 கூடுது. அப்ப 23 6 கூடுனா 29. அப்ப 29 என்னன்னு சொல்லுவோம்? இப்பதான் பார்த்தோம் என்ன சொல்லுவோம்? சின்னு சொல்லுவோம். அப்ப சி எனக்கு ஆப்ஷன் எங்க இருக்கு? 2 இடத்துல தான் இருக்கு. அப்ப 2 ஆப்ஷன் கேன்சல். இப்ப நெக்ஸ்ட் எழுத்து ஜீனா எவ்வளோ 7, எம்னா 13, எஸ்னா 19, ஒய்னா 25. அடுத்து எவ்வளோ வரும்? இங்க 6 கூடுது, இங்க 6 கூடுது, இங்க 6 கூடுது. அப்ப 25 6 கூட்டினா வரும் 31. அப்ப 31 எந்த எழுத்து வரும்? 31ல 26 கழிங்க. கழிச்ச எவ்வளோ வரும் 5. அப்ப 5 என்ன சொல்லுவோம்? இ. அப்ப இரண்டாவது எழுத்து இ எங்க இருக்கு? இரண்டாவது எழுத்து இங்க மட்டும்தான் இருக்கு. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. இங்கே அதே தான் டிஆர்பிஎம்கே என்பது XVTQO உடன் தொடர்புடையது. அதே மாதிரி LJHEC என்பது PNLIG உடன் தொடர்புடையது. அதே மாதிரி KIGTP எதோட தொடர்புடையது? இப்போ TRPMK. அப்போ இதுக்கான நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதலாம். 20, 18, 16, 13, 11. இப்போ அதே மாதிரி XVTQO. எக்ஸ்னா 24, வீனா 22, டீனா 20, கியூனா 17, ஓனா 15. அப்ப இங்க 4 கூடுது, இங்கே 4, இங்கே 4, இங்கே 4, இங்கே 4. அனைத்துமே எவ்வளவுதான் கூடுது? அனைத்துலயுமே 4 கூட்டியிருக்காங்க. அப்ப அதே மாதிரி KIGTP. அப்ப கேன எவ்வளோ 11, 9, 7, 4, 2. இங்க எல்லாத்தையும் 4 கூட்ட வரும் 15, 13, 11, 8, 6. 15னா ஓ, 13னா எம், 11னா கே, 8னா ஹச், 6னா எஃப். அப்போ ஓஎம்கே ஹச்எஃப். ஓஎம்கே ஹச்எஃப் எங்க இருக்கு ஆன்சர்? ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் ஒரு வட்டமேஜை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க பார்த்துங்க? 7 பேர் இருக்காங்க. அப்போ 7 பேர் உட்கார மாதிரி ஒரு வட்டமேஜை போட்டுக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7. அடுத்து பியின் இடப்பக்கத்தில் இருந்து எண்ணும் போது பி மற்றும் இக்கு இடையே 3 நபர்கள் இருக்காங்க. ஓகே, இதை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஏயின் வலது புறத்தில் இருந்து எண்ணும் போது எம் மற்றும் ஏக்கு இடையே 3 நபர்கள் இருக்காங்க. ஓகே, இதையே வச்சுக்கலாம். அடுத்து எல் என்பவர் எம்மின் உடனடி வலது புறத்தில் அமர்ந்துள்ளார். எஃப் என்பவர் ஏ மற்றும் இ ஆகியோரின் உடனடி அருகாமையாளர். எனில் பிக்கு இடது புறத்தில் 2வது இடத்தில் இருப்பது யார்? இதான் கொஸ்டின். ஓகேவா? இங்க ஏங்கிறதும் பாத்தீங்கன்னா எம்ங்கிறது உங்களுக்கு ரிப்பீட்டடா வரமா இருக்கு. அப்ப இதை வச்சு பார்க்கலாம். ஏயின் வலது புறத்தில் இருந்து எண்ணும் போது எம்முக்கும் ஏ இடையில எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். ஓகேவா? அப்ப ஏ இங்க போடுறேன். ஏன்னா அது வலது புறம் தானே. அப்போ வலது புறம் எந்த பக்கம் வரும்? இந்த ஆப்போசிட் டைரக்ஷன். வட்டமேஜை பொறுத்தவரைக்கும் அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் வரும். அப்போ 1, 2, 3. அப்ப இங்க எம் இங்க வருவாரு. அப்ப வலது புறத்திலிருந்து எண்ணும் போது ஏவுக்கும் எம்முக்கு இடையே எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. அடுத்து செகண்ட்ல என்ன போகுதுன்னா எல் என்பவர் எம்முக்கு உடனடி வலதுபுறம். அப்ப எம்முக்கு உடனடி வலதுபுறம் யாரு? எல். அடுத்து எஃப் என்பவர் எஃப் வந்து பார்த்தோன்னா ஏ மற்றும் இக்கு உடனடி அருகாமையாளர்னா ஏக்கும் இக்கு நடுவில் இருக்காரு. அப்ப ஏ இங்க போட்டாச்சு. அப்ப இ இங்க போட முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்?
இ எங்க போடுங்க. அப்ப ஏக்கு ஈக்கு இடையில யார் இருக்கா? எஃப். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பி மற்றும் ஈக்கு இடையே 3 நபர்கள் எதில் இடப்பக்கம் எண்ணும் போது அப்ப இ ஆல்ரெடி இங்க இருக்காரா? அப்ப இங்க பில இருந்து பார்த்தா இ 3 இடதுபுறம். அப்ப ஈல இருந்து பார்த்தா வலதுபுறம் பாருங்க. அப்ப 1 2 3 அப்ப இங்க பிய போடுங்க. இப்ப பாருங்க பில இருந்து இ இடதுபுறம் தானே இது. அப்ப இடதுபுறம் எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 பேர் வந்துட்டாங்களா? அப்ப பிக்கு ஈக்கு இடையில இடதுபுறத்தில் பார்க்கும்போது 3 பேர் நடுவுல இருக்காங்க. அப்ப இங்க யார் என்ன வராம பிக்ஸ் பண்ணி யார் வராம இருக்கா? பி தான் எனக்கு வராம இருக்காரு. இப்ப கேட்கப்பட்ட கொஸ்டின் வந்து பிக்கு இடதுபுறத்தில் 2வது இடம். அப்ப 2வது இடம் யாரு? பிக்கு முதல் இடம் இ, பிக்கு 2வது இடம் யாரு? எஃப். அப்ப பிக்கு 2வது இடம் யாரு? எஃப். பிக்கு இடதுபுறத்தில் 2வது இடம் எஃப். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஜார்னி என்ற வார்த்தையில் உள்ள எந்த ஒரு ஜோடி எழுத்துக்களுக்கும் இடையே ஆங்கில அகரவரிசைப்படி உள்ள அதே எண்ணிக்கையிலான எழுத்துக்கள் கொண்ட அத்தகைய ஜோடி எழுத்துக்கள் எத்தனை உள்ளன? இது வந்து முன் திசை. ஓகேவா? நார்மல் ஆர்டர் தான் இருக்கணும். ஓகேவா? நார்மல் ஆர்டர் ஏக்கு அப்புறம் தான் பி வரணும், பிக்கு அப்புறம் தான் சி வரணும். அந்த மாதிரி நீங்க வந்து சிபி சிஏ அப்படிலாம் எடுக்கக்கூடாது. ஓகே, ஃபார்வேர்டில் மட்டும் தான் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இங்க என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் போடுங்க. எவ்வளோ வரும்? ஜேனா 10, ஓனா 15, யூனா 21, ஆர்னா 18, என்னன்னா 14, ஈனா 5, ஒய்னா 25. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபார்வேர்டு தான் பார்க்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஏன்னா அதே எண்ணிக்கையில எழுத்துக்களை இடையில கொண்டு சொல்றாங்களா? அப்ப என்ன டிஃபரன்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு போதும். இப்போ ஒவ்வொன்றா பாருங்க. 10 15க்கு எவ்வளோ இருக்கு? 5, இங்க எவ்வளோ? 6, இங்க எவ்வளோ? 4, இங்க எவ்வளோ? சரி, இங்க வந்து 8, இங்க வந்து எவ்வளோ? 4. அதே மாதிரி இங்க 5, இங்க வந்து எனக்கு எவ்வளோ? ஓகே, இங்க 10 15 கிட்ட வரும். இன்னொன்று ஃபார்வேர்டில் தான் பார்க்கணும். அப்போ 10க்கு அப்புறம் 15, 5 டிஃபரன்ஸ் வருது. அது 10க்கு அப்புறம் இங்க 21 11, 10 18க்கு எவ்வளவு வருது? 8, 10க்கு 14க்கும் 4. இங்க 10 5 பார்க்கக்கூடாது. ஏன்னா இது குறையுது இல்ல. ஏன்னா 10ல இருந்து 5 குறையுது. அப்ப இது பார்க்கக்கூடாது. என்ன ரிவர்ஸ் ஆர்டர் இது பார்க்கக்கூடாது. இங்க 10ல இருந்து 15. ஓகேவா? அப்ப இங்க 5 தனியா கூட போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 டிஃபரன்ஸ் வந்துச்சு. அடுத்த டிஃபரன்ஸ் எவ்வளோ வந்துச்சு? 11. அது டிஃபரன்ஸ் 8. அடுத்த டிஃபரன்ஸ் 4. அடுத்து வந்து லாஸ்ட் பார்க்கும்போது டிஃபரன்ஸ் 15. நான் ஜேயை வச்சு மட்டும் தான் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அதாவது ஜே ஓ, ஜே யூ, ஜே ஆறு, ஜே என், ஜே ஒய். இப்போ அடுத்து ஓல இருந்து வேணுமா கம்பைன் பண்ணி பாருங்க. இப்போ ஓல இருந்து பார்த்தோன்னா இங்க 15 20 ஓ யூ எவ்வளோ டிஃபரன்ஸ் எவ்வளோ? 6. அதே மாதிரி ஓ ஆறுக்கும் ஓவுக்கு 6 டிஃபரன்ஸ் எவ்வளோ? 3. அடுத்து ஓவுக்கு எண்ணுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 3. அடுத்து ஓவுக்கு ஈக்கும் ஓ ஓ முன்னாடி எண்ணு வராதுல்ல, முன்னாடி உள்ளதை எடுக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ ஓ அடுத்து ஈ போகாது. ஓ ஒய் எவ்வளோ வரும்? 15 25க்கும் 10. ஓகேவா? நம்ம ஃபார்வர்ட் மட்டும் தான் இருக்கணும். ரிவர்ஸ் உள்ளதை எடுக்கக்கூடாது. இப்போ அதே மாதிரி யூ எடுக்கலாம். இப்போ யூ ஆர் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. யூஎன் எடுக்க முடியாது. யூஇ எடுக்க முடியாது. யூ ஒய் எடுக்கலாம். யூ ஒய் எவ்வளோ வருது? டிஃபரன்ஸ் 21 25 எவ்வளோ டிஃபரன்ஸ்? 4. ஓகேங்களா? இப்போ அடுத்து 6 எண் எடுக்க முடியுமா? 6 ஒய் எடுக்க முடியாது. 6 ஒய் எடுக்கலாம். அப்போ 6 ஒய் டிஃபரன்ஸ் எனக்கு எவ்வளோ வருது? 6க்கு ஒய்க்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 7. ஓகே, அடுத்து எண்ணு இ எடுக்க முடியாது. எண்ணு ஒய் தான் எடுக்க முடியும். அப்போ எண்ணு ஒய் எனக்கு எப்போ டிஃபரன்ஸ் வருது? 11 வருது. ஓகேங்களா? இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆங்கில அகரவரிசைப்படி உள்ள அதே எண்ணிக்கையிலான எழுத்துக்களை கொண்ட அத்தகைய எத்தனை ஜோடிகள் முன் திசையில் இருக்குன்னு தான் கேட்குறாங்க. இப்போ பாருங்க, இங்க எங்க என்ன பார்க்க போறோம்னா டிஃபரன்ஸ் பார்க்கலாம். இங்க ஜேயு எத்தனை இருக்கு? 11. அதே மாதிரி எண்ணு ஒய் அன்னைக்கு எவ்வளோ? 11. ஓகே, டிஃபரன்ஸ் வந்து 11ல 1 இருக்கு. அடுத்து 4 டிஃபரன்ஸுக்கு யூஒய் இங்க ஒரு 4 டிஃபரன்ஸ், இங்க ஜேஎன் 4 டிஃபரன்ஸ். ஓகேங்களா? வேற எதுவும் டிஃபரன்ஸ் இருக்கான்னு பாருங்க. எத்தனை இருக்கா? இல்ல. அப்ப 11 டிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி 1 இருக்கு, 4 டிஃபரன்ஸ் வந்து 1 இருக்கு. ஓகேவா? இங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் எண்ணிக்கையில இருக்கு. ஓகேவா? அப்ப 4 1 11 1. அப்ப 2 டிஃபரன்ஸ் எனக்கு வருது. அப்ப எத்தனை ஜோடிகள்னு சொல்லலாம்? 2 ஜோடிகள் தான் நீங்க சொல்லணும்.
ஓகே, 2 ஜோடி எழுத்துக்கள் தான் அப்படி இருக்குன்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்க டிஃபரன்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிரைட் அஸ் ஏ டே. ஓகே, இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா டேக்கு வந்து எனக்கு என்ன குறியீடு வரும்னு கேட்குறாங்க. இப்போ டேக்கு எனக்கு என்ன குறியீடு வரும்? இப்போ டே இங்க இருக்கு, டே இங்கேயே இருக்கு, டே இங்கே இருக்கு. அப்போ டே வந்து 2 இடத்துல இருக்கு. அப்போ 2லயுமே எது காமனா இருக்கு பாருங்க. சிபி இருக்கா? இல்ல. எம்என் இருக்கு. எம்என் இங்கே இருக்கு. எம்என் இங்கே இருக்கு. அப்ப டேக்கான குறியீடு என்னது? எம்என். முடிஞ்சு ஆன்சர். ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்போ இதே மாதிரி தான் ஒவ்வொரு கொஸ்டினும் என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு நண்பருக்கும் பகிருங்கள். அவங்களும் ரயில்வே தேர்வில் கண்டிப்பா நல்ல ஸ்கோர் எடுத்து அவங்களும் அடுத்த வேலைக்கு லெவல் போகணும் அப்படின்னு நினைச்சு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நம்ம சந்திக்கலாம். நன்றி.